ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப் பத்தி பார்க்க போறோம். லூப்னா என்ன? ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி 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 செய்யறது தான் லூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல பைத்தான்ல நமக்கு ரெண்டு லூப் இருக்கு, ரெண்டு லூப் கமாண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வைல் லூப், இன்னொன்னு ஃபார் லூப். இப்போ வைல் லூப்பை பத்தி பார்க்கலாம். ஸோ வைல் லூப் எப்போ யூஸ் பண்ணணும், ஃபார் லூப் எப்போ யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஓகே, ஸோ எப்போ வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எத்தனை வாட்டி ஒரு வேலையை நான் செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் வைல் ஃபார் லூப் போயிடுவேன். ஓகே, இல்ல எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற வரையும் எனக்கு வந்து நான் ஒரு வேலையை திருப்பி 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வைல் லூப் போயிடுவேன். ஸோ எத்தனை வாட்டி கவுண்ட் கான்கிரீட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு ஹோட்டல் போறீங்க, ஹோட்டல் போயிட்டு சாப்பிட போறீங்க, செம்ம பசியில இருக்கீங்க. ஸோ நல்லா சாப்பிட போறீங்க, எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோ சாப்பிட போறீங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்றீங்க, நான் ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்றேன். ஓகே, ஒரு ஒரு ஐட்டம் நம்ம எப்பயும் நிறைய ஆர்டர் பண்ணிட்டு நம்ம சாப்பிட முடியாம வச்சுட்டா வேஸ்ட் ஆயிடுமேன்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்றோம். எப்போ வரையும்? நம்மளோட பசி தீர்ற வரையும். ஓகே, அது எத்தனை நான் ஆர்டர் பண்ணுவேன், எவ்வளோ ஆர்டர் பண்ணுவேன் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சாப்பிடுவேன், பசிச்சது அப்படின்னா இன்னொன்று ஆர்டர் பண்ணிப்பேன், இன்னமும் பசிச்சுதுன்னா இன்னொன்று ஆர்டர் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு கான்கிரீட்டா ஒரு நம்பர் தெரியாது. ஆனா என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, எனக்கு பசி போகணும், அது வரையும் நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னா அது வைல் லூப். ஓகே, இல்ல நான் வந்து டயட்ல இருக்கேன், இவ்வளவுதான் நான் குவான்டிட்டி வந்து நான் இது பண்ணி மெஷர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னும் பொழுது அந்த மெஷரிங்ல இவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்போ இட்லினா ரெண்டு இட்லி, தோசைனா ஒரு தோசை, அவ்வளவுதான் நான் வந்து லிமிட் பண்ண போறேன் அப்படின்னா அது ஃபார் லூப்ல வந்துடும். ஓகே, எவ்வளோ நமக்கு நம்பர் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து லூப்பிங். ஓகே, ஸோ இப்போ வைல் லூப்போட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்க போகுது, அதோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வைல் லூப் பக்கத்துல ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான் உள்ள போகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஐன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, ஐன்னு ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா 1 நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஐ வந்து 1 இப்போதைக்கு. ஸோ வைல் இங்க தான் ஆரம்பிக்குது. வைல், வைலுங்கிறது ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை வைல் நீங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன், வைல் I is less than 6. ஓகே, ஸோ இங்கே தான் நீங்க வந்து ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்குற மாதிரி கண்டிஷன் கொடுக்க போறீங்க. ஓகே, ஸோ என்ன வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம நம்பர் வச்சு கொடுக்குறோம். ஸோ ஓகேவா, ஒன்ல இருந்து அது 6 ஆற வரையும் போன்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு யோசிக்கலாம், இதுவுமே கவுண்ட் தானே, 1ல இருந்து 6 வரையும் தானே, 1 2 1 2 3 4 5 6 அவ்வளவு தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா வைல் லூப் நீங்க யூஸ் பண்ண போற சிச்சுவேஷன் வந்து டிஃபர் ஆகும். நம்பரை வச்சு போகும்போது உங்களுக்கு இந்த கண்டிஷன் அப்படின்னு தோணும். ஆனா இதுவே வந்து வேற வேற கண்டிஷன்ல நீங்க வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ இல்ல ஏதோ ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறீங்க, அதுல பேஜ் லாஸ்ட்ல தான் நமக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்றதுக்கு செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே வந்து ஐ அக்செப்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். நான் என்ன, நம்ம படிக்கவே மாட்டோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, அது மேலேயே வந்து தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ல நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஃபுல்லா ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணீங்கன்னா தான் லாஸ்ட்ல உங்களுக்கு அந்த, நீங்க லாஸ்ட் வரையும் போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஐ அக்செப்ட் பட்டனே வரும். ஓகே, ஸோ அப்ப எனக்கு நான் என்ன சைஸ் ஃபோன் வச்சிருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 5 இன்ச்சுனா எனக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ ஒரு 7 இன்ச்சு இல்லை டேப் வச்சிருக்கேன், டேப்ல அந்த அப்ளிகேஷன் பார்க்குறேன்னா நான் 2 ஸ்வைப் பண்ணாலே பேஜோட லாஸ்ட்டுக்கு போயிடுவேன். இதுவே சின்ன ஸ்க்ரீன்னா ஒரு 4 ஸ்வைப் பண்ணுவேன். ஸோ எத்தனை ஸ்வைப்புன்றது எனக்கு கான்கிரீட்டா இங்க கிடையாது. நானா எது வரையும் போகணும், எது வரையும் ஸ்வைப் பண்ணணும், நான் அந்த பட்டனை பார்க்குற வரையும் ஸ்வைப் பண்ணணும், இல்லை அந்த செக் பாக்ஸை பார்க்குற வரையும் நான் ஸ்வைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் நம்ம வைல் போவோம். இல்லை நான் எப்போ என்ன அப்ளிகேஷன்ல எந்த ஸ்க்ரீன்ல 2 வாட்டி ஸ்வைப் பண்ணாலும் எனக்கு இது வந்துடும் அப்படின்னா நம்ம ஃபார் போவோம். ஓகே, இதுதான் வந்து டிஃப்ரென்சியேஷன். ஓகே, ஸோ இப்போ வைலுக்கு நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன். இங்க நம்பர் வச்சிருக்கிறதால ஐ இஸ் லெஸ் தென் 6 கொடுத்துருக்கேன். இல்ல நம்ம ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்குற என்ன கண்டிஷன் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இப்போ பிரிண்ட் தான் பண்றேன். நீங்க என்ன வேலை வேணாலும் நம்ம இங்க இதுல பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். ஆனா இப்போ இந்த என்ன அப்படியே நான் விட்டுற முடியாது. ஓகே, ஐ வந்து 1, ஐ வந்து லெஸ் தென் 6 பார்க்கும். ஆமா, 1 வந்து லெஸ் தென் 6 ஆப்வியஸா. அப்ப எனக்கு 1ன்றத பிரிண்ட் பண்ணும். திருப்பி லூப்னு நம்ம சொல்லிட்டோம். லூப்னா திருப்பி இந்த கண்டிஷனை போய் செக் பண்ணும். ஓகே, எது வரையும் இந்த லூப் ஓடும், இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிற வரையும் போகும்.
இந்த கண்டிஷன் எங்க ஃபெயில் ஆகுதோ அப்பதான் லூப் நிற்கும். ஸோ இதே மாதிரி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இது என்லெஸ் லூப்பா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஐ வந்து ஒன்னா தான் இருக்கும். ஐ நான் எங்கேயுமே இன்க்ரிமெண்ட் பண்ணல. அதுக்கு தான் நமக்கு என்ன வருது, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தேவைப்படுது. ஸோ ஒன்று நீங்க ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஆப்ரேட்டர்ல பார்த்துருந்தோம். ஸோ இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது என்ன பண்ண போகுது, ஐ வந்து ஒன்னா ப்ரெஸ் பண்ணி திருப்பி ஐக்கே கொடுத்துட போகுது. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒன்னு வரும், இங்கே வரும்போது 2 ஆகும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் லூப்ல செக் பண்ணும்போது 2 இஸ் லெஸ் தென் 6. ஆமாம், 2 வந்து லெஸ் தென் 6 தான். உள்ள வாங்க பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ 3 ஆகும். அதே மாதிரி 4 5 6 6க்கு 6 வந்து லெஸ் தென் 6ன்னு கேட்டால் கிடையாது, 6 வந்து ஈக்குவல் டு 6. அப்போ வைல விட்டு நமக்கு வெளியில வந்துடும். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். இன்க்ரிமெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா உங்களுக்கு லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்களா மேனுவலா தான் ஸ்டாப் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆகாது. ஓகே, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லூப்னு வந்துட்டோம்னா நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கூட வந்துருது லூப் கமாண்ட் கூட. ஒன்னு பிரேக் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து லூப் போடுறேன், 6 வரையும் போடுறேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா 3 வேல்யூ வந்த உடனே எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடு. ஓகே, ஏதோ ஒரு வேல்யூ வருது, அந்த வேல்யூ வந்த உடனே எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த வேல்யூ வந்துச்சுன்னா எனக்கு லூப்பே வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து விட்டுரு, அதோட போதும், நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்றது தான் நான் கண்டினியூ பிரேக்னு சொல்றேன். ஓகே, ஸோ இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 3, 1ல இருந்து போ, ஆனா 3 போனதுக்கு அப்புறம் எனக்கு நீ நிறுத்திடு. ஓகே, ஸோ பிரேக். ஓகே, ஸோ பிரேக்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரேக்னா என்ன ஆகும், அப்படியே லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இதை மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து கொண்டு போவோம். கரண்ட் ஃபைல்னு கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுவோம். நமக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 1லேருந்து 5 வரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது போயிடுச்சு. இப்போ நான் இதை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் 6 வரையும் நான் லூப் போட்டிருக்கேன், அப்புறம் ஏன் நான் 3ல பிரேக் பண்ணணும், அந்த கண்டிஷன் ஏன் வருது அப்படின்னு கேட்கலாம். ஸோ வந்து இது எப்படி கொண்டு போறோம்னா, நான் நம்பர்ஸை வச்சு இல்லாமல் கண்டிஷன் பேஸ் நம்ம போகும்பொழுது இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பிரேக் கொடுக்குறோம். இப்போ வந்து நான் ஐ எக்ஸெப்ட் வரையும் போறேன். ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடியே வேற ஏதோ ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, அப்படி வந்தாலும் எனக்கு வந்து ஓகே தான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னும் போது எனக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு 6 வரையும் போகாது. ஓகே, 5 வரையும் போகாது. ஏன்னா 3 வந்து கொடுத்தோடனே பிரேக் ஆயிட்டு வெளில வந்துரு அப்படின்ட்டு. ஒரு சில சினாரியோஸ் தான் இருக்கு, எனக்கு பிரேக் ஆக வேணாம், ஆனால் அந்த நம்பர் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐஓடி ரிலேட்டட் ஸ்டப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வந்து நம்ம நெட்வொர்க் இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி 4 எக்ஸப்ட் 4 என்ன வேணால் கொடுக்கலாம் நீங்கள். ஓகே, ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து எல்லா டிஃபால்ட் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுது, கம்யூனிகேட் பண்ணுது, ப்ளூடூத் ஃப்ரீக்வன்சி அப்படின்றதுக்காக 4 மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ 4 இருந்துச்சுன்னா 4 விட்டுரு, 4 தவிர என்ன வேணா போ. என்னால வந்து நான் வைட்ல சொல்ல முடியாது 1லேருந்து 3 வரையும் போ, அப்புறம் 5லேருந்து 7 வரையும் போன்னு சொல்ல முடியாது. 1லேருந்து 7 சொல்லலாம், கரெக்டா? ஸோ அப்போ நான் 1லேருந்து 7 வரையும் போறேன், ரேண்டமா பிக் பண்ணும்போது 4 வந்துருச்சு. 4 வந்துச்சுன்னா எனக்கு என்ன சொல்றேன், எனக்கு அது மட்டும் வேண்டாம் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு ஒன்று. கண்டினியூ என்ன பண்ணும், 4 மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். இது என்னவா இருக்கு, எனக்கு லூப் வந்து எண்ட் ஆயிருக்கு. ஐ மீன் இன்ஃபினிட் லூப் போயிருக்கு. ஏன் இன்ஃபினிட் லூப் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இங்க கண்டினியூ நான் எங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கேன். ஐ வந்து 4 இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன், கரெக்டா? ஓகே, அப்ப என்ன ஆகுது, ஐ 4 இருக்கும்பொழுது எக்ஸாக்டா இந்த லூப்பை கீழே இருக்கிறதுல ஸ்கிப் பண்ணிடுது, கரெக்டா? அப்படி ஸ்கிப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, இங்க ஐ இன்க்ரிமெண்டே ஆகல, அது 4லேயே நிக்குது. திருப்பி வருது உள்ள, திருப்பி 4 தான் வருது. 4 அந்த கண்டினியூ பண்ணு நான் சொல்லிடுறேன், கரெக்டா? அப்ப இன்க்ரிமெண்ட் நடக்கிறதே இல்லை. 4 வர்ற வரையும் ஓகே, 4 வந்ததுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் அங்க நடக்கல. ஸோ அதனால தான் எனக்கு என்ன ஆயிருக்கு, இன்ஃபினிட் லூப் வந்திருக்கு. ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், இதை கட் பண்ணிட்டு இங்கே போட்டிருக்கணும். ஓகே, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 4 மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்.
ஓகே, ஸோ அதுதான் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எக்ஸ். ஓகே, ஸோ இதை வேணா நீங்க கீழே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வேண்டிய ஆன்சர் வந்துடும். ஓகே, 2 3 4 5 6 கரெக்டா? ஸோ 4 மட்டும் எனக்கு விட்டுருச்சு, ஏன்னா இதுதான் ரீசன். ஏன் எனக்கு 1 வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 1 வந்து நான் முதல்ல பிரிண்ட் பண்ணலை, அதனால எனக்கு வரல. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஜீரோலேருந்து பண்ணிக்கலாம், நம்ம அதை ஒர்க் அரவுண்ட் நிறைய பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இங்கே புரிய வேண்டியது கண்டினியூட இதுவும் கண்டினியூட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி, அதே மாதிரி பிரேக்கோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி அப்படின்றத உங்களுக்கு புரியணும் இங்கே. ஓகே, ஸோ இது வந்து வைல். வைல் கூடயே நம்ம வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து இந்த இஃப் கண்டினியூ இது எல்லாமே விட்டுட்டு, ஸோ நீங்க பைத்தானை பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான்ல இந்த பிராக்கெட்லாம் உங்களுக்கு எதுவும் வராது. கர்லி பிரேசஸ் போட்டு அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வைல்குள்ள அப்படின்னு வராது. இது எல்லாமே இண்டென்டேஷன் தான். நீங்க ஒரு இது கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே வைல்குள்ள. கீழே ஏதாவது ஒரு லூப் கொடுக்குறீங்க, இல்லை வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் கொடுக்குறீங்கன்னா, இஃப்க்குள்ள வர வேண்டியதெல்லாம் இன்னொரு லெவல் கீழே டேப் அடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லாமே இண்டென்டேஷன் தான். ஸோ இண்டென்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்கு எல்ஸ் கொடுக்க போறோம், இஃப் கொடுக்க போறது இல்லை, வயலு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, எல்ஸ் பிரிண்ட் அவுட் ஆஃப் லூப் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், எல் ஸ்டேட்மெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ எனக்கு எல்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எல்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஒரு காலனை கொடுத்துடணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் 6 வரையும் வந்துட்டு லாஸ்டா முடியும் போது அவுட் ஆஃப் லூப். எனக்கு எப்ப லூப் எண்ட் ஆகுதுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஏதாவது கொடுக்கணும்னா அதை எல்ஸ்ல நான் கொடுத்துருவேன். ஓகே, இதுதான் நம்ம வைல் லூப்போட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் சரி பண்றோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.